யார் இந்த சேகர் பாபு? அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்து அறநிலைத்துறை அமைச்சராக கலக்கிக் கொண்டிருக்கிறார். அவரது வாழ்க்கை வரலாறு தொடர்பாக இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். பி.கே. சேகர் பாபு தமிழ்நாட்டின் முக்கியமான அரசியல்வாதிகளில் ஒருவர். அவர் இப்போது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிறார். சேகர் பாபுவின் அரசியல் வாழ்க்கை சமூக சேவை மற்றும் கட்சி மாறுதல்களால் நிறைந்தது. அவர் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு மாறியுள்ளார். கோவில்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது, சமூக நீதி அடிப்படையில் சீர்திருத்தங்களை செய்தது போன்ற பல பணிகளை அவர் செய்து வருகிறார். எதிர்காலத்தில் கோயில் நிர்வாகத்தை மேம்படுத்த பல திட்டங்களை அவர் வைத்துள்ளார். பி.கே. சேகர் பாபு ஜனவரி 10, 1963 அன்று சென்னையில் பிறந்தார். அவருடைய தந்தை பெயர் பி. கிருஷ்ணசாமி. இவர் 10ஆம் வகுப்பு வரை படித்தார். உயர்கல்வி படிக்காமல் சமூக சேவையில் ஈடுபட்டார். சென்னையின் வடக்கு பகுதியில் வளர்ந்ததால் அங்குள்ள மக்களின் பிரச்சனைகளை அவர் தெரிந்து கொண்டார். தற்போது அவருக்கு 62 வயதாகிறது. சேகர் பாபுவின் அரசியல் வாழ்க்கை அதிமுகவில் தொடங்கியது. 2006 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு ஹார்பர் தொகுதியில் வெற்றி பெற்றார். அவர் 9 ஆண்டுகள் அக்கட்சியின் வடசென்னை மாவட்ட செயலாளராக இருந்தார். 1991 முதல் 1996 வரை அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தவர்களைப் போலவே கட்சி பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டார். ஆனால் 2015 கட்சிக்குள் ஏற்பட்ட சில மாற்றங்களால் அவரது பதவி பறிக்கப்பட்டது. 2016 அக்டோபரில் சேகர் பாபு அதிமுகவை விட்டு விலகி திமுகவில் இணைந்தார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவரை அழைத்ததால் அவர் இந்த முடிவை எடுத்தார். இது அவரது அரசியல் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைந்தது. சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் ஹார்பர் தொகுதியில் போட்டியிட்டு அதிமுக வேட்பாளரை 4836 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். 2021 தேர்தலில் 59,317 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் வெற்றி பெற்று திமுகவின் வடசென்னை பலத்தை அதிகப்படுத்தினார். இந்த வெற்றிகள் அவர் மக்களிடம் எவ்வளவு பிரபலமானவர் என்பதை காட்டுகிறது. 2021 மே மாதத்தில் மு.க. ஸ்டாலின் அமைச்சரவையில் சேகர் பாபு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். கோயில்களின் நிலைகளை மீட்பதில் அவர் அதிக கவனம் செலுத்தி வருகிறார். இந்து மகாசபா தலைவரால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களையும் அவர் மீட்டார். அவர் தலைமையில் இந்து சமய அறநிலைத்துறை HRCE நிர்வகிக்கும் கோயில்களில் பிராமணர் அல்லாத பூசாரிகளை நியமித்தார். இது சமூக நீதி அடிப்படையில் ஒரு முக்கியமான சீர்திருத்தமாக பார்க்கப்படுகிறது. சேகர் பாபு சமூக சேவையில் அதிக ஈடுபாடு கொண்டவர். அவர் தன்னம்பிக்கை, தொழில் முன்னேற்றம் மற்றும் சமூக சேவையாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். பல NGO-க்களுக்கும் அறநிலை அமைப்புகளுக்கும் நன்கொடை அளித்து ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவியுள்ளார். தற்போது அவரது சொத்து மதிப்பு ரூபாய் 1.85 கோடி. அவருக்கு ரூபாய் 10 லட்சம் கடன் உள்ளது. சேகர் பாபுவுக்கு எதிராக 2025 வரை 3 கிரிமினல் வழக்குகள் உள்ளன. அது அவரது அரசியல் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கின்றது. அதிமுகவில் இருந்தபோது கட்சிக்குள் சில மோதல்கள் ஏற்பட்டன. ஆனால் திமுகவில் இணைந்த பிறகு அவர் கட்சி ஒற்றுமையை வலுப்படுத்தினார். 2021 தேர்தலுக்கு பிறகு வட இந்தியர்கள் குறித்து அவர் சொன்ன கருத்துக்கள் சில சர்ச்சைகளை ஏற்படுத்தின என்பது குறிப்பிடத்தக்கது.